ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. டே 35ஓட பிக் பாஸோட ப்ரோமோ 3 தாங்க பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தர்பூசணி பழத்தை தாங்க கேட்குறாங்க. ஏன் வாட்டர்மெலன் ஸ்டார் நீங்கள் வந்து நானா ஒன்றா நடிப்பறக்கன்னு சொல்கிறீங்க. உங்களை ஒரு கேரக்டரில் இருந்து நடிக்க வைக்கிறதுக்கு, அதில் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு நாங்கள் படுற பாடு இருக்கே. ஐயோ, ஏன் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம தலைவர் திருன்னு முடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே குதிச்சுட்டு இருக்கிறாரு. ஏதாச்சும் ஒன்று கேட்டால் போதுமே, ஒரு பதிலே சொல்ல மாட்டார். அவர் பண்ண தப்புக்கு அவரே மௌன அஞ்சலி செலுத்திக்கிட்டு இப்படியே நின்றுட்டு இது பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லி, சரி உட்காந்து தொலைங்கன்ற மாதிரி கையை காமிச்சிடுறாரு. நம்ம தர்பூசணி பழமும் உள்ளே உட்காந்துட்டு, எத்தனை நாளைக்கு இந்த ஆள் பண்ணுறதுக்கெல்லாம் இப்படியே சும்மா காமெடின்ற பேரில் கலாய்ச்சி விட்டுட்டு உட்கார வச்சுடுவீங்க. அந்த ஆளுக்கு ஓட்டை வேற போட்டு தள்ளுறாங்க. யாரா ஃபேன்ஸ் இருக்கிறா, இல்லை சும்மா ஓடட்டும் கடக்கட்டும்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறீங்களாடா? ஒன்றுமே புரியலடா. பிரவீன் ராஜ் மாதிரி ஒரு நல்ல விளையாடுறவனை தூக்கி வெளியே அடிச்சிட்டாங்க. என்னடா நடக்குது உள்ளுக்குள்ளே? சாண்ட்ரா பண்ண அந்த சீக்ரெட் டாஸ்க்கை பற்றி முதல்ல ரிவீல் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்கணும். அப்போ அவங்க பண்ண சீக்ரெட் டாஸ்க்கு என்ன பிரயோஜனம்டா? அவங்க அவ்வளோ நல்லா பண்ணாங்க. ஒரு வந்துட்டு அப்ரிசியேஷனும் கிடைக்கல. சாட்டர்டே எபிசோடில் நீங்கள் ஒரு குறும்படம் போட்டு காமிச்சிட்டு கிளாப்பு 4 தட்டிட்டா மட்டும் அவங்களுக்கு எப்படா அதெல்லாம் கரெக்டாக இருக்கும்? அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாதவங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு வாங்கிட்டு போயிடுறாங்க. இவங்கள வந்துட்டு ஜெயிலுக்கும் தள்ளி விட்டுட்டேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி தாங்க இருக்குது. இந்த பிக் பாஸை பார்க்கும்போது வர வர ஒரே வெறுப்பாய் போயிடுதுங்க. பார்க்கறதுக்கே பிடிக்கலங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.